இந்த வழக்குல யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க, இந்த கொலையாளிகளுக்கு ஆம்ஸ்ட்ராங்க கொலை செய்ய வேண்டிய மோட்டிவ் என்ன, இதுல அரசியல் காரணம் மட்டும்தான் இருக்கா இல்ல வேற காரணங்கள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் காவல்துறையினுடைய விசாரணையில அடுத்தடுத்து தெரிய வந்துச்சு. குறிப்பாக அந்த கொலை சம்பவம் நடந்த அன்றே 8 பேர் சரண்டர் ஆனதா சொல்லப்பட்டாங்க. பிறகு கைதும் செய்யப்பட்டாங்க. அதுல இன்னும் சிலர் கூடுதலாக அந்தந்த விசாரணையில அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டாங்க. அந்த நபர்களுடைய பட்டியலை மறுபடியும் ஒரு ரீகால் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. இந்த வழக்குல முதல்ல கைது செய்யப்பட்ட 28 பேர்களுடைய பெயர்களை பார்க்கலாம். இவங்களுக்கு பல்வேறு பின்னணி இருக்கு, அரசியல் பின்னணியும் இருக்கு, சிலருக்கு குற்ற பின்னணி உள்ள ரவுடிகள் தாதாக்களாகவும் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்க்கலாம். முதல்ல ரவுடி ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி பொன்னை பாலு, திமுக வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த அருள், திருவேங்கடம், திருமலை, திருநன்றவூர் பாஜக நிர்வாகி செல்வராஜ், மணிவண்ணன், சந்தோஷ், ராமு, கோகுல், விஜய், சிவசக்தி, தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞரணி துணைத் தலைவர் ஹரிகரன், அதிமுக திருவல்லிக்கேணி மேற்கு கழக பகுதி துணை செயலாளர் மலர்கொடி, திமுக திருவள்ளுவர் மத்திய மாவட்ட இலக்கிய அணி துணை அமைப்பாளர் குமரேசன் மகன் சதீஷ், வடசென்னை பாஜக மகளிரணி துணை செயலாளர் அஞ்சலை, கடம்பத்தூர் அதிமுக கவுன்சிலர் ஹரிதரன், வழக்கறிஞர் சிவா, பிரதீப், முகிலன், அப்பு, நூர் விஜய் என்கிற விஜயகுமார், தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் மாநில முதன்மை பொதுச் செயலாளரும் வழக்கறிஞருமான அஸ்வத்தாமன், அஸ்வத்தாமனின் தந்தை ரவுடி நாகேந்திரன், ஆற்காடு சுரேஷ் மனைவி பொற்கொடி, ராஜேஷ், கோபி, குமரன், புதூர் அப்பு என மொத்தம் 28 நபர்களை காவல்துறை அதிரடியாக கைது செய்தது.